ஹலோ ஆல், வெல்கம் டு மேன் ஆஃப் 6 Personas. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். ஹெட்டிங்கில் தெரிஞ்சிருக்கும் என்ன அன்பாக்சிங் பண்ணுறோங்கிறத. நன் அதர் தென் Nikon Z8 வெரி லேட் ரிவ்யூன்னு வச்சுக்கலாம். ரிவ்யூ கிடையாது, வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான். ஓகே, ரிவ்யூ வேண்டாம். நம்ம இன்றைக்குமே ரிவ்யூ சொல்ல மாட்டோம். ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதனால் ரிவ்யூ கிடையாது, அன்பாக்சிங். ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸை திறந்தா ஓகே, மேனுவல், யூசர் மேனுவல். ஸோ இதை யாராவது படிச்சிருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அவன் இவ்வளோ பெரிய மேனுவல்லேருந்து இவ்வளோ ஆக்கிட்டாங்க, ஏன்னா யாரும் படிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. வாரண்டி கார்ட்ஸு ஓப்பன் பண்ணால் ஒரு வயரிங் கேபிள், சார்ஜர், ஒரு USB-C, 2 பேட்ரி வரும். ஓகே, 2 பேட்ரி வரும். ஓகே, இப்படி வச்சுக்கிறேன், விச் இஸ் நல்லாயிருக்கு. 2 பேட்ரி வரும். அப்புறமா இந்த பாடி. ஓகே, ஹியர் வி கோ. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது ஸ்ட்ராப் இருக்கும். ஓகே, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்கனைசர், கேபிள் ஆர்கனைசர். எஸ், ஹியர் வி கோ. நான் வந்து 850யோட வீடியோ போட்டிருப்பேன். மோரார்லெஸ் சிமிலர், அதே க்ரிப்பு அதே மாதிரி தான் இருக்குது. பிக்சல்ஸ் வந்து 45.7 மெகா பிக்சல்ஸ். அப்புறம் மெக்கானிக்கல் ஷட்டர்ஸ் கிடையாது. நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், ஏன்னா ஞாபகம் வச்சுக்க முடியல. ஓகே, வீடியோ கேப்பபிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். வீடியோவோட இது வந்து நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பார்ப்போம். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி படிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் ஷூட்டிங் இருக்குது. அப்புறம் ஃபர்ம்வேர் 3 அப்டேட்டில் இன்னும் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை நான் அந்த ஃபர்ம்வேர் 3 பற்றி படிக்கணும். இப்போ ஃபர்ம்வேர் 2லேருந்து 3 மாறி இருக்குது, ஜூலையில் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் XSpeed 7 விச் இஸ் லைக் Z9க்கு என்ன இருக்கோ அதே தான் இதுவும். Z9ஓட மினிஃபைடு வெர்ஷன், மினிஃபைடுன்னு சொல்லக்கூடாது, Z9ஓட ஒரு க்ரிப் இல்லாத ஒரு வெர்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஃபோக்கஸிங் நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், பட் இன்னும் அதை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும், ரியல் டைம் டெஸ்ட் பண்ணினா தான் தெரிய வரும். மெயின்லி இது எதுக்குன்னா, நான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது மெயின்லி எதுக்குன்னா, ஐ சோல்ட் ஆல் மை Canon gears. ஐ எம் கோயிங் பேக் டு Nikon. ஏன்னா Nikonோட எல்லா கியரும் என்கிட்ட இருக்குது. ஸோ பழைய லென்சஸ் அண்ட் அதர் ஸ்டஃப், ஓல்டு லென்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது போக இதை பற்றி அடுத்த கான்செப்ட் என்னது படிக்கலான்னா, 4 ஆக்சஸ் டில்ட்டிங் ஸ்க்ரீன், டச் ஸ்க்ரீன். இந்த 4 ஆக்சஸ் எங்கேயோ அட்வான்ஸாக போயிட்டாங்க மற்றவங்கலாம். தலைவங்க இன்னும் 4 ஆக்சிஸில் தான் இருக்கானுங்க. ஓகே, ஆனால் Z6C3ல டில்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காப்புல, இந்த கெனான்லாம் வர மாதிரி, சோனிலலாம் வர மாதிரி. ஸோ இன்னொன்று டூயல் கார்டு ஸ்லாட்ஸ் இருக்குது, விச் இஸ் லைக் ஒன்று SD கார்டு, ஒன்று CFX கார்டு. அநேகமாக யூ கேன் ஓவர்ஃபில் ஆச்சுனாலும் பண்ணிக்கலாம். ஆர் ஃபோட்டோக்கு தனி கார்டு, ஆர் CFX கார்டு வந்து ஒன்லி ஃபார் வீடியோஸ், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். இது போக வேறு என்ன? ஓகே, பேட்ரி அவங்க 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி இன்னும் சார்ஜ் பண்ணி பார்க்கணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ யூஷுவல் கேபிள்ஸ் ஆஃப் அடாப்டர்ஸ் அண்ட் இது யூஷுவல் சார்ஜர், அவ்வளோதான். மற்றபடி அவங்க கெனானோட யூஷுவல் தான். EN-EL15C. ஓகே, நான் இதோட ஒரு ஸ்டோரி என்னோடய இதில் போட்டிருப்பேன் இன்ஸ்டாவில், அபவுட் ஒரு டில்ட்டாவோட இது ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இட்ஸ் பியூர்லி ஃபார் வீடியோஸ் பர்பஸுக்காக. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஐ வாண்டட் மேக் இட் குயிக். இதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வந்து போக போக பார்ப்போம். ஆர் இன்னொன்று மிட் ஷார்ட்ஸில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். அதாவது எப்படி வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்கும், இதை வந்து டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லாக் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த இதெல்லாம். ஸோ ஒவ்வொன்றும் சின்ன வீடியோஸாக போகலான்னு பார்க்குறேன். நாட் லென்த்தி வீடியோ வந்து கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் ரீச் ஆக மாட்டேங்குது. ஐ குட் சே அது பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ லென்த்தி வீடியோலாம் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அது நல்லது தான். அதனால் நம்ம ஷார்ட்டாகவே முடிச்சுப்போம்.
ஸோ லாட் மோர் இஸ் தேர். எஸ் நல்லாயிருக்கு. மைக்கு, HDMI கேபிள்ஸ் அண்ட் எஸ் இது அட்மாஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் வெளியில் அவுட்புட் எடுக்கிறது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறமா நான் firmware 3 அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிவிட்டு தென் ஐ வில் ஸ்டார்ட் ப்ளே அரவுண்ட். ஓகே, இதுக்கு இன்னும் என்னோட அடாப்டர் ஒன்று இருக்கும். இஃப் யூ ஆர் யூஸிங் Z லென்சஸ்னால் ஷுட் பி குட் எனஃப். இல்லைன்னா யூ ஹேவ் டு கெட் அடாப்டர். அது அடாப்டர் வந்து FTZ 2 அடாப்டர். ஓகே ஓகே, அன்பாக்சிங்கா. Okay, this one. Okay, this is FTZ 2 adapter for F mount. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு F மவுண்ட்டோட லென்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட Z லென்சஸ் எதுவும் வாங்கலை, இப்போதைக்கு பாடி அண்ட் அடாப்டர் மட்டும் வாங்கியிருக்கிறேன். ஸோ லேட்டராக நம்ம அது அப்கிரேட் பண்ணலாம். காசு வரட்டு, கடனில் நிறைய இருக்குல்ல. அப்புறமா ஃபைனலி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை நன் அதர் தென் நான் தான். இந்த வீடியோ என்னை தவிர்த்து வேறு யாரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. அதனால் ஐ ஆம் த ஸ்பான்சர் ஆஃப் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ் and see you soon in the next videos. If you like my videos, please do like, subscribe, பெல் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. எங்கள் வீடியோ நானே வீடியோ போடுறது அபூர்வமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்துன்னா அந்த அபூர்வத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.